தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? I will praise the Lord. நான் தேவனை புகழ்வேன். I believe in God and I'm not scared and bothered about my enemies or others who are flesh. Who can do what for me? The Bible says, who can do anything? Who can be against me when God is there? That's what we people of Christ do know. We are not at all scared of the people, you know. We are secured with with our God. So why should we be bothered about others and the people who are fighting against or degrading? They all join in group and gossip. All that gossiping, we don't bother. I praise only the Lord because I am having faith only in Him, and I am not scared of the people who are in flesh. What they can do for me when God is there with me? Who can be against me? Right? அவர்கள் ஏகமாய் நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கு. வேறு என்ன வேலை ஜனங்களுக்கு? தீங்கு செய்வது. என் வார்த்தைகளால் புரட்டுவார்கள், புறம் பேசுவார்கள். இப்படியே கூடி கூடி எங்கள் தெருவில் கூட நடக்கும். ஆனால் நான் அதை பற்றி கவலையே படுறதில்ல. கர்த்தர் என்னோடு இருக்கும்போது கனி தரும் மரத்தை தான் கல்லெடுத்து அடிப்பார்கள் அல்லவா? அதனால் நாம் இவர்களுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை என்று இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான். அவனுக்கு எத்தனை எதிரிகள் பாருங்கள். தாவீதுக்கு அவன் ஆடு மேய்ப்பவனாக இருந்த போதே சந்தோஷமாக இருந்தான். எப்பொழுது கர்த்தர் அவனை உபயோகிக்க ஆரம்பித்தாரோ, கனி தரும் மரமாக அவனை அபிஷேகித்தாரோ இஸ்ரவேலின் ராஜாவாக, சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அவனுக்கு எதிரிகள் வந்துவிட்டார்கள். எதிரிகள் நிறைய வந்துவிட்டார்கள். தீங்கு செய்வதே அவர்களுக்கு வேலை. தீங்கு செய்வதே. எதிரிகளுக்கு என்ன வேலை? மற்றவர்களுக்கு என்ன வேலை? சாத்தானுடைய ஜனங்களுக்கு என்ன வேலை? நமக்கு தீங்கு செய்வது. What the people of Satan or the evil world will always disturb us every day with their words, with their deeds. They will always, threaten you. That is their only lifestyle, to threaten the people of Christ or the people who have faith in Christ. அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளில் தொடர்ந்து வருகிறார்கள். பாருங்க, அவர்கள் ஏகமாய் கூடி என்ன செய்கிறார்கள்? இங்க என்னுடைய டுட்டோரியல்ஸ் இருக்கிறதல்லவா, என்னிடம் போகவே கூடாது பசங்க என்று எவ்வளோ பேர் தீங்கு செய்கிறார்கள் தெரியுமா? அதைத்தான் கிறிஸ்தவர்களே செய்கிறார்கள். அங்கே போவாதீங்க, அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம். பசங்க படிக்க விட்டால் கோபப்பட வேண்டும் தானே. அவர்களிடம் நாம் ரொம்ப கண்டிப்பாக இருந்தால் தான் அவர் படிப்பார்கள். அந்த அம்மா ரொம்ப காசு வாங்குறாங்க, போவாதீங்க. எதோ சொல்லி இப்படி கூடி பேசுவதே வேலை நித்தமும். நாம் அவர்களை நம்பவில்லை, அங்கு மேலே இருக்கும் நம்முடைய கர்த்தரை நம்பி நம்முடைய தினமும் கர்த்தரே பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பவர் அவர். வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொல்ற தேவனை நம்பி இருக்கிறவர்கள், ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பொழியும், ஏற்ற காலத்திலே கர்த்தர் பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உனக்காக திறப்பார். ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு செட்டிங்ஸில்.